நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த லெந்து நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே சிலுவை தியானம் அப்படியாய் அருமையான யோசுவா டிவி மூலமாய் இந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் அன்பு ஊழியர்களுக்கு கூட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு பெரிய கிருபை. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த சிலுவை நாதர் ஒருவேளை கல்வாரியிலே நமக்காக எல்லாவற்றையும் இரத்தம் சிந்தினார். அந்த நாட்களை தியானிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கிற என் தேவச்சனமே, நாம் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, தகப்பனே நீர் எங்களோடு பேசும் ஐயா. ஐயா உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் உயிர்த்தெழுந்தவர்ப்பா. நீர் உயிரோடு எழுந்தவர் ஐயா. நீர் எங்களை நடத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவேளை இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது பாவிகளாக நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்தார் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் பவுல் அப்படி எழுதுகிறார். இந்த நாளில் கடைசி நீரும் இரத்தமும் எப்போ வரும்னா உடனே பார்த்துங்க, அந்த வசனம் சொல்கிறது உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வந்த எல்லா இரத்தம் எல்லாம் வெளியேற்றப்பட்டது. இதற்காக உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் கடைசியில் தண்ணீரும் இரத்தம்லாம் வெளியே வந்தது நம்மை ரட்சிக்கும்படியாய். இன்றைக்கும் அது ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவச்சனமே, கடைசி தண்ணீரும் புறப்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். மிஞ்சும் பலத்தா ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை. மிஞ்சும் பலத்தா ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பா ஏறுகின்ற பாருங்க, கல்வாரியில் நமக்காக சிலுவை சுமந்தவராய் கொல்கதா மலைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார், தூக்கி கொண்டு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய சாபத்தை நீக்கும்படியாய், நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாய் இந்த நாட்களில் அவர் அதற்காகத்தான் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்காக இப்பொழுது அப்படி நீங்கள் அப்படி சிந்திச்சு பாருங்களேன். அவர் கல்வாரிக்கு போகிறார், கொல்கதா மலைக்கு போகிறார். கடைசி ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா நம்ம அப்படி அதை தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசுவா சொல்கிறாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நம்ம கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் அவருடைய இரத்தத்தினால். அவருடைய இரத்தத்தினால் உங்கள் கூட இதை பார்க்கிற தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் முதியோராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சிறுவர்கள் கூட ஆசையோடு உட்கார்ந்துருக்கலாம். வேதம் சொல்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். இரத்தத்தினாலே இன்றைக்கி நம்ம கூட உங்கள் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்படின்னா, சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. தண்ணீர் பாருங்க, சகரியா 9ஆம் அதிகாரம். இன்னைக்கு உங்கள் கூட என் கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறார். உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். ஒப்பந்தம் அது மாறவே மாறாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட என் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அது அவருடைய சரீரத்திலிருந்து வந்த ரத்தம். எனக்கு அன்பான தேவஜனமே, பரிசுத்த ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். அது பல வர்ணங்களே அதை நாம் எடுத்து பார்க்கலாம், நாம் வாசிக்கலாம், அதை தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ரத்தம் என்ன செய்ய போகிறதாம்? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உனக்கு நான் 9:11 சகரியா 9:11 உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உனக்காக உன் குடும்பத்தாரில் ஒருவேளை யார் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிறார்களோ, சிலர் வியாதியில் அடைபட்டிருக்கலாம், சிலர் பயத்தில் அடைபட்டிருக்கலாம், சிலர் போராட்டத்தில் அடைபட்டிருக்கலாம், சிலர் பாவத்தில் அடைக்கப்பட்டிருக்கலாம். தண்ணீர் இல்லாத குழியிலே அப்படி எழுதியிருக்கிறது. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். பார்த்திருக்கியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் சொல்கிறாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த ரத்தத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க தியானிக்க, நீங்கள் நினைக்க நினைக்க நினைக்க, ஏசப்பா எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்கப்பா, ரத்தம் சிந்தினீங்கப்பா. அவர் கொல்கதா மலையில் மட்டும் இல்லை, கெத்செமனே தோட்டத்தில் சிந்தினார், பிலாத்து அரண்மனையில் சிந்தினார், எருசலேம் வீதியெல்லாம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் எருசலேம் வீதியெல்லாம் சிந்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கொல்கதா மலையில் சிந்தப்படுகிறது, கல்வாரியிலே. இதில் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறேன், உன்னுடையவர்களை எதெல்லாம் அடிமை இருக்கிறதோ, நம்முடைய குடும்பத்தார், ஒரு நீங்கள் எதில் அடிமையாக இருக்கிறீர்களோ, எந்த கவலைக்கு எதுக்கு நீங்கள் அடிக்டாக இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடைய ரத்தத்தினால், நான் உன் கூட பண்ண உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உன் குடும்பத்தார கண்ணியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பயத்திலிருந்து, சத்துருவின் சகல வல்லமையிலிருந்தும், பிசாசின் கிரியிலிருந்தும் நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நசுக்குகிறார். நான் இப்போ அந்த தரிசனத்தை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே காலின் கீழ் அதை நசுக்குகிறார். ஓ தேவஜனம், இந்த லெந்து நாட்களை விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானியுங்கள். இப்பொழுது எனக்கு அப்படி ஆண்டவர் காண்பிக்கிறார். ரோமர் 16:20 படி இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், எல்லா சத்துருவையும், எல்லா சர்ப்பங்களையும், எல்லா பயமுறுத்துற பொல்லாத வல்லமைகளையும், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியிலே, படிப்பில், பாதுகாப்புல, ஊழியங்கள்ல, எல்லா சர்ப்பங்களின் வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். I cannot see, get out, touch. இயேசுவின் ரத்தத்தினால் இயேசு அதை செயலாற்றி கொண்டு இருக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. அவர் அதான் சொல்றாரு, இன்றைக்கு செய்கிறார். விசுவாசிக்கிற உங்களுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய ஊழியங்களுக்கும், நம்முடைய திருச்சபைக்கும், தேவஜனங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க ரத்தம் பாருங்க, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உறையவில்லை, அது ஜீவிக்கிறது. நம்ம இன்னைக்கு பாருங்க, வீட்டில் இயேசு ரத்தம் ஜெபித்து பாருங்க, எத்தனையோ நம்ம விடுதலை வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவா சொல்றாரு, நான் உன் ஜனங்களை, நான் உன் பிள்ளைகளை கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா, ஐயோ இது நடக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் விடுவிக்கிறார். அது விடுவிக்கிற ரத்தம். ஆமாம், அப்படி ஜெபம் பண்ணுங்க.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலை கொடுக்கிற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம். சாபங்கள் பாவங்கள் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. இதை பார்க்கிற தேவஜனமே, ஏசப்பா உங்கள் ரத்தம் என் கணவன் மேலே, என் மேலே, என் பிள்ளைகள் மேலே விழட்டும். எங்களுடைய இடங்களின் மேலே, எங்களுடைய நிலத்தின் மேலே, எங்களுடைய ஊழியங்கள் மேலே நீங்கள் என்னென்ன பணி செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த ஏசப்பா உங்கள் ரத்தம் அதுகள் எல்லாம் விழட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அது பாயட்டும் என்று சொல்லுங்க. அந்த ரத்தம் பாயும், அது விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் அப்படி சத்துருவை அழிக்கிறார். ரோமர் அந்த நான் மறுபடியும் எனக்கு அப்படி சொல்லுகிறார். நான் அதை குறிச்சிட்டு வரல, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ரோமர் 16:20 படி சமாதானத்தின் தேவன் சாத்தானை அழிக்கிறார். ஓ மை காட், உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றத நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. அவர் நதி, இந்த ரத்தம் நதியாய் பாய்கிறது. தேவஜனமே, இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். அவனை அழிக்கிறார், அவன் நைக்கப்படுகிறான், அவன் எரிக்கப்படுகிறான் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் செய்கிறீரப்பா. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். இந்த சிலுவை தியானம் மிக மேன்மையானது. நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் தியானிங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த லெந்து டேஸ் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கல்வாரி பாடுகளையும் பாடல்களையும் தியானிக்க நமக்கு விடுதலை. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிக்க முடியலன்னு கலங்கி போயிருக்கீங்களா? ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் ஒர்ஷிப் பண்ண முடியலை, என்னால் பாட முடியலை, ஐயோ நான் கட்டப்பட்டிருக்கேன்னு கலங்கி இருக்கிறீங்களா? இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, இது கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிறது. சீஷர்கள்லாம் தூங்குறாங்க. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்ல, அப்படி அவங்க தூங்குறாங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த இரத்தம் உங்களை ஜெபிக்க வைக்கும், மனவாட்டியாய் மாற்றும் தேவ பிள்ளையே. ஆமாம், அப்படி விழாவிலிருந்து தான் அந்த கடைசி பார்த்தீங்கன்னா, கடைசி நீரும் இரத்தமும் நமக்காக சிந்தின அந்த இரத்தம் இன்றைக்கு உங்களை ஜெபிக்க வைக்கும்படியாய் அந்த இரத்தம் அப்படி கேளுங்க, ஜெபிக்க வைக்கும். ஏன்னா அவர் தான் ஜெப வீரன். அந்த இரத்தத்தின் துளிகள் பெருந்துளிகளாய், சின்ன சின்ன துளியாலையா வேதவசனம் சொல்றது, பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அந்த இரத்தம் உங்களையும் என்னையும் ஜெபிக்க வைக்கும், நம்ம தேவ ஜனங்களை ஜெபிக்க வைக்கும், இப்புறஜாதியாரையும் ஜெபிக்க வைக்கும். அநேகரை கர்த்தர் எழுப்புகிறாரே, இந்த இரத்தம் ஜெபிக்க வைக்கும். தேவ ஜனமே, ஜெபிக்க மட்டுமா செய்யும்? பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, பெருந்துளிகளாய் விழுந்த இரத்தம் ஜெப வீரனாய் நடத்த போகிறார், சோதனை ஜெயிக்கிற ஜெபம். ஆமே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு பெரிய முன்மாதிரி, நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் பாருங்க, சோதனையை ஜெயிக்கிற ஜெபத்தை அவர் ஜெபித்தார். பிதாவானவர் அந்த கிருபையை நம் இயேசுவுக்கு கொடுத்தார். சோதனையை ஜெயிக்கிற ஒரு வேளை மரண போராட்டத்தோடு இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தேவ பிள்ளையே. பயம், மரண போராட்டம், பிசாசு பல விதத்தில் தேவ ஜனங்களை அழிக்கும்படியாய், படிக்கிற பிள்ளைங்களை, வாலிபர்களை, பெற்றோர்களை, குடும்பங்களை அழிக்கும்படியாய், டிப்ரெஷனை கொண்டு வரும்படியாய், தற்கொலை எண்ணங்களை கொண்டு வரும்படியாய், எதை குறித்தும் பயம், கடனை குறித்து ஒரு பயம், கர்த்தரை செய்வார் என்கிற நம்பிக்கை இல்லாதபடிக்கு அற்றுப்போக பண்ணி பயத்தை கொண்டு வருகிறான், ஜெபிக்க விடாதபடி. அவனுக்கு தெரியும், ஜெபித்தால் ஜெயம் எடுத்து விடுவார்கள் என்பது தெரியும். ஜெபிக்கிற எல்லா வேலையும் செய்ய முடியும், ஆனால் ஜெபிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு இதை பார்க்கிற தேவஜனமே, நீங்கள் கேளுங்க, ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் விழுந்த இரத்த துளிகள் என் மேலே விழட்டும், என் பிள்ளைங்க மேலே விழட்டும். இன்னைக்கு அநேகற்ற ஜெபம் இல்லை, நம்ம பிள்ளைங்கிட்ட இல்லை, ஓடுறாங்க, படிக்க ஓடுறாங்க, வேலை செய்ய ஓடுறாங்க, நல்லது. ஆனால் தேவ சமூகத்தில் மரியாள் காத்திருந்தாளே, இயேசுவே ஜெயத்தை, இந்த சோதனையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஜெயித்தார். நானும் நீங்களும் ஜெப வீரனாய் உங்களை என்னை இன்னைக்கு மாற்றப் போகிறார். ஆமாம்,
அந்த ரத்தத்தை வச்சு ஜெபித்து பாருங்கள். இயேசுவே உங்கள் ரத்தம் என் மேலே விழட்டும் என்று ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவார். தெய்வ பிள்ளையே, அந்த இரத்தத்தின் துளிகள் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தமே சங்காரதூதன் உள்ளே வர முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நதியாய் ஓடுகிறது. இன்றைக்கு அது உறையவில்லை. அழகான ரத்தம், பரிசுத்த ரத்தம். குற்றம் பேதுரு எழுதுகிறார், குற்றமில்லாத ரத்தம் என்று சொல்லி எழுதுகிறார். ஆமாம், அந்த ரத்தத்தை தியானிப்பீங்களா? என்னை ஜெபிக்க வைக்கணும்னு ஒரு 10 நிமிஷம் அழுது பாருங்களேன். உங்களை கண்ணீராய் வர வைக்கும் ஜெபம். தேசத்திற்காக, திருச்சபைகளுக்காக, தேவ ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, அழிகிற ஆத்துமக்களுக்காக உங்களையும் என்னை ஜெபிக்க வைக்கும். உங்களுடைய குடும்பத்திலே ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குடும்பங்களிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சோதனையும் ஜெயிக்கிற ஜெபம் அதுதான் இரத்த துளிகளாய் விழுகிறது. நம்மை உருக்கி ஜெபிக்கிற ஜெபம். அன்னாள் மனதூரி ஒருவேளை அழுது ஜெபிச்சாங்க. இயேசுவா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்த வேர்வை விழும்படியாய் அந்த ஒரு உருக்கமான ஜெபத்தை இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் உங்கள் மேலே வைக்கிறார். தெய்வ பிள்ளையே, எல்லார் மேலே வைக்கிறார். அப்படி நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஒரு ஜெப வீரனாய் மாறுவீர்கள். ஜெப வீரன், நீங்கள் ஒரு ஜெப வீரன். உங்களை பார்த்து நெற்றியில் அப்படி அடையாளம் போடப்படும், இவர் ஒரு ஜெப வீரன் என்று எழுதுவார். ஆமாம், ஜெப வீரன் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டான். ஆமாம், உண்மை. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஜெபத்தின் மேன்மை எல்லாம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. வேதத்தில் எல்லாருமே ஜெபித்தவர்கள். எஸ்தர் ராஜாத்தியா இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், ஏசாயாவாக இருக்கட்டும், எல்லா தாசர்களுமே ஜெபித்து சோதனையை ஜெயித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் சோதனையிலே விழுந்து விழுகிறோமே. இன்றைக்கு இயேசுவா சொல்கிறாரு, அந்த லூக்கா 22:44 வைத்து ஜெபித்து பார் மகளே, மகனே, வாலிப செல்வமே, பாவத்திலே உடலை இதை எப்படி நம்ம மேற்கொள்வதுன்னு நினைக்கிறாயா? ஓடிவா, கல்வாரிக்கு ஓடிவா. இரத்தத்தை கேள். அது பாவத்தை ஜெயித்த ரத்தம், சத்ருவை ஜெயித்த ரத்தம், அசுத்தத்தை ஜெயித்த ரத்தம், குடியை ஜெயித்த ரத்தம், எல்லாவற்றையும் ஜெயித்த ரத்தம், போதை வஸ்துகளை ஜெயித்த ரத்தம், எல்லாவற்றையும் ஜெயிக்கும். இந்த ரத்தத்தில் ஒரு குற்றம் இல்லை. பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எல்லா இல்லங்களுக்கு, இதை பார்க்கிற எல்லாம் எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் அது ரிலீஃப் ஆகும். ஏன்னா லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அந்த ரத்தம் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் செல்கிறது. முதல்ல உடன்படிக்கையின் ரத்தம் விடுவிக்கி, ரெண்டாவது ரத்தம் செபிக்க வைக்கிறது. சிலுவை தியானம் என்பது ரொம்ப மேன்மையானது. நானும் முன்னால் நினைப்பேன், சிலுவை தியானம்னாலே பயமாக இருக்கும் எனக்கு, என்னப்பா அப்படின்னு. ஆனால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படி சில வருடங்களுக்கு முன்பதாய் ரத்தத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். அப்போ தான் நினச்சேன், ஏப்பா எவ்வளோ விடுதலை இருக்குது, பேசும்போதே விடுதலை. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, எபேசியர் பவுல் எழுதுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 16ஆம் வசனம் அப்படி சொல்லுது, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, அந்த சிலுவையில் எத்தனை மேன்மை இருக்குது பாருங்க. நிறைய லட்சக்கணக்கான மேன்மை, கோடிக்கணக்கான மேன்மை இருக்கிறது. மரணத்தை மட்டும் அவர் ஜெயிக்கவில்லை. வசனம் சொல்லுது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எனக்கு அன்பான தேவஜனமே, 18ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று இருக்கிறோம். பவுல் அப்படி எழுதுகிறார். அந்தபடியே நம்ம எங்கேயோ இருந்தோம், அவர் கண்ணீராக இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். உங்களே என்ன செஞ்சுருக்காராம்? இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்களே என்ன பண்ணியிருக்காராம் தெரியுமா? பண்ணி கொண்டு இருக்கிறார், பண்ணினார், இப்போ பண்ணுகிறார், இனியும் பண்ண போகிறார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பெற்று இருக்கிறோமா? எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம்மை பரலோகத்துக்கு பிதாவின் முன்பாக நிறுத்தும் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம கழுவி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கார். எதற்காக? பிதாவின் முன்பதாக நிறுத்துவதற்காக. எவ்வளோ பெரிய பாக்கியம்! யோசித்து பாருங்க. இதை நம்ம அநேக வேளையில் உணர்வது இல்லை.
இல்லை தேவஜனமே, நம்மை பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி இயேசுக்கு நம்ம உங்களையும் என்னை நிறுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது அவர் மூலமாய் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள், 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2 ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இந்த நாட்களில் அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னதான் செஞ்சுது, பிரிவினை மாற்றும் தடைகளை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அங்கே. ஆமாம், எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. நம்ம ஆண்டவர் நல்லவர். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்கப்பா அப்படி நன்றி செலுத்தி பாருங்களேன். ஒரு ரத்தம் நம்ம எங்கேயோ இருந்த, நம்மளை சாபத்தில் கிடந்த, பாவத்தில் இருந்த, வியாதியில் இருந்த உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துதான். ஆமாம், பரலோகத்துக்கு இருதிரத்தாரையும் பரலோகத்துக்கு சேர்த்து பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தும்படியாய் இந்த ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம். தெய்வ ஜனமே, இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது பாருங்களேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். ஒரு மூப்பர் கேட்குறார், இவர்கள் யார், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறார். பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி அவனுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. யோவான்ட்ட ஒரு மூப்பர் வந்து சொல்கிறார், இவங்களாம் யார் பரலோகத்தில் வெள்ளை அங்கிகள் தரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு, அப்பொழுது அவன் மறுபடியும் சொல்கிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை அதான் பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எவ்வளோ மேன்மை, யோசித்து பாருங்க. ஆமாம், இந்த பாக்கியத்துக்காகத்தான் நம்ம உலகத்தில் நிறைய பாடுபடுகிறோம். ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் ஏதும் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே இவர்கள் யார். நீங்களும் நானும் பரலோகம் போகும்போது, ஆமாம், பரலோகம் சொல்லும், மிகுந்த உபத்திரத்தில் வந்தவங்க இந்த ரத்தம் தான் அதை செய்து கொண்டிருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, அதான் கடைசி ரத்தம் வந்துச்சு, தண்ணீர் வந்துச்சு பார்த்தீங்களா. 17ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 7:17, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். ஆமாம், அவர் ஜீவ தண்ணீர் தருகிறவர் அல்லவா, அவர் ஜீவன் உள்ளவர். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னவர். ஆமாம், பாருங்க, வெளிப்படுத்தல் 21:6 வீட்டில் வாசித்து பாருங்கள், தனியாக உட்காந்து. அதில் என்ன சொல்கிறாருன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். அதை வாசித்துலாமா? 21:6 அப்படி எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்கிறார். யார் சொல்கிறா தெரியுமா? பிதா சொல்கிறார். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள், இவைகள் எழுது என்று சொல்லிட்டு, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று. ஒருவேளை பல காரியங்களுக்காய் தோண்டு கொண்டு இருக்கீங்களா? என்ன ஆயிற்று? ஒன்றுமே நடக்கலையே. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். அது மட்டுமா, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்கிறார். இலவசமாக தருவாராம்மா, வேலை எல்லாம். ஆமாம், இந்த ரத்தம், கடைசி தண்ணீரும் ரத்தமும் வந்ததே, அந்த ரத்தம். அதை சொல்லி பாருங்கள். வெளிப்படுத்தல் 20 இதெல்லாம் வச்சு ஜோம் பண்ணுங்க. இதுதான் நமக்கு சட்டம். போராட்டம் இருக்கும் நமக்கு, சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டெலிவரி நம்ம சரீரத்தில் நடக்க மாதிரி போராட்டம் இருக்கும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த 19 யோவான் 19:34 சொன்ன ஒன்றுமா, ஐயா இந்த கடைசி நீர் ரத்தமும் என்னை ஜெபிக்க வைக்கட்டும், ஐயா என்னை மனவாட்டியாக மாற்றட்டும் அப்படி சொல்லுவீங்களா? இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த 21:6 பார்த்தீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தல் 21:6 நான் அடிக்கடி வச்சு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஆண்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆயிட்டுன்னா என்ன, ரெடி ஆயிட்டு. நான் தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் இலவசமாக என்ன செய்வேன், இலவசமாக தருவார். ஆமாம்,
அதுதான் நம்மை பரலோகத்துக்கு முன்பாக நிறுத்தப் போகிறது. இலவசத்தினால் நம்ம ரட்சித்தாரு, இலவசமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆவியும் மணவாட்டியும் வா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ தான் எனக்கு மணவாட்டி, நீ தான் எனக்கு மணவாட்டி. ஆமாம், இந்த ரத்தம், இந்த கடைசி நீர் ரத்தம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் விடுதலை கொடுக்கிறது மட்டும் அல்ல, ஜெபிக்க வைக்கிறது மாத்திரம் அல்ல. ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு முன்பாக நிறுத்துறது மற்றும் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் எனக்கு மணவாட்டி. அன்று மணவாளனாக வரப்போகிறார். மணவாட்டியாக உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்வதற்காக மணவாட்டியாய் ஒவ்வொரு நாளும். ஒருவேளை ஒரு மணவாட்டி எவ்வளவு, திருமணம் என்றால் நம்ம எவ்வளவு அலங்கரிப்பு, எவ்வளவு நம்ம செயல்படுவோம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துக்கே ஒரு நாள், அந்த திருமண நாள், அதற்காக நம்ம அதிகமாக ஆயத்தமாவோம், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் மணவாளனோடு நாம் வசிக்க வேண்டும், மணவாட்டியாய் நாம் மாற வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? பழையவைகளெல்லாம் கலைந்து போகட்டும். துளிர் விடும் காலத்தில், புதிய நாட்களில், இந்த வசந்த காலத்தில் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? தேவச்சனமே, எங்களது வேத வசனம் எல்லாம் உண்மையிலே கர்த்தர் எனக்கெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றி வந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தார். இந்த வெளிப்படுத்தல் 21:5, 6 நிறைவேற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில். ஓ மை காட், இஞ்சும் பலத்தா ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை, இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கிய பா. கல்வாரியை பார் தேவ பிள்ளையே, உனக்காய் அடிக்கப்பட்டவராய், ஓ அந்த சிலுவை நாது, ஓ உனக்காய் ரத்தம் சிந்துகிறவராய். மை காட், உனக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எல்லாரும் அவருடைய முகத்தை பார்ப்போம். எல்லாரும் நமக்காய் அடிக்கப்பட்ட, தலையிலே முள்பொடி சூட்டப்பட்ட அந்த இரத்தத்தை பார்ப்போம். நமக்காய் பீத்து எடுக்கப்பட்ட, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. ஓ ரிவல சந்தரபு கலவா. எல்லாரும் கல்வாரியை பாருங்கள் தேவஜனமே. இப்போ உங்களுக்கு விடுதலை. ஏசுப்பா அப்படி சொல்றாரு, உன்னுடையவர்களை நான் விடுவிப்பேன். ஓ அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. தண்ணிக்குள் அடைபட்டு இருக்கிற, பாவத்தில் அடைபட்டு இருக்கிற, எங்கெங்கே பிசாசு லாக் பண்ணி வைத்திருக்கிறானோ, இயேசுவின் ரத்தம் விடுவதாக name of Jesus. இப்பொழுதே உங்க ரத்தம் பாயட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் பாயட்டும், ஒவ்வொருவரையும். ஓ லூக்கா 22:44 ஜெபிக்க வைப்பீராக. எல்லாம் ஜெபிக்கிற முடியாதபடி இருக்கிற எல்லாம் get out, எல்லா சத்ரு லீவானாக இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தின் தேவன், சாத்தானை கால்களில் நசுக்கிறவர், இப்பொழுது ராஸ்மனாசி கெட் அவுட். இயேசுவின் ரத்தத்தினால் ஒவ்வொருவர் குடும்பத்தை விட்டு, ஒவ்வொரு தொழில்துறைகளை விட்டு, ஒவ்வொருவரும் ஒரு ராஸ்மனாசி ஆவிக்குரிய ஆத்துமாவை விட்டு, ஆத்துமாவை போராடுகிற எல்லா சாத்தானாசி கெட் அவுட். இயேசுவின் ரத்தத்தினால் வெளியே வாய்ந்து உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். வா இயேசுவின் ரத்தத்தினால் எரிந்து போய் இயேசுவின் நாமத்தில். பைசலோக்கவா, அது உனக்கு ஜெயம் கொடுக்கும். நன்றி. மணவாட்டியாய் பரலோகத்தில் கொண்டு மணவாளனுக்கு முன்பதாய் நிறுத்தி அவரோடு 1000 அரசாட்சி பண்ணுவதற்கு லூக்கா 22:17 படி செய்ய போகிறீர். எல்லாரையும் மணவாட்டியாய். இந்த உலக அசுத்தங்கள் வெளியேறட்டும், இந்த உலக ஆவிகள் அழியட்டுமே இயேசுவின் நாமத்தில். எல்லாரையும் மணவாட்டியாய், ஒவ்வொரு அவயங்களையும் உங்க சுபாவத்தினால் எல்லாரையும் நிரப்பட்டு வந்த இரத்தமும் தண்ணீரும், கடைசி புறப்பட்டு வந்த அந்த தண்ணீரும் அந்த இரத்தமும் எல்லாரையும் மணவாட்டியாய் அலங்கரிக்கட்டும், ஆயத்தப்படுத்தட்டும். பரலோகத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும்.
எல்லாரையும் கேட்கிற, பார்க்கிற, ஜெபிக்கிற, எல்லாரும் கேளாத ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளையும் ரத்தம் பாயட்டுமே இயேசுவின் நாமத்தில். கிருபை கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.